Hi all, good evening. This is Dr. Kalyani. Actually, today so many questions about our breast care and how to diagnose the breast diseases in the early stages itself. So when people are asking questions like that, I thought it is my responsibility to tell how it can be detected. Even breast cancer also can be detected in the early stage. Okay, so for that I want to tell you certain tips. So every month after the periods, you just mark your dates on the calendar on 5th or 6th day, because when you are doing on the first day, there will be it is going to give increased pain. So breast examination should not be done during the periods இருக்கும்போது breast நம்ம touch பண்ணோம்னா there will be increased pain, so nobody will be comfortable இருக்காது நம்மளுக்கே நம்மள டெஸ்ட் பண்ணிக்கிறது. ஸோ ஆஃப்டர் த பீரியட்ஸ், பட் கரெக்டாக ஒரு நாளைக்கு பண்ணி தான் ஆகணும் மந்த்லின்றப்ப வி ஹாவ் டு மார்க் இட் இன் த கேலண்டர். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டேட்ஸ் ஆஃப் பீரியட்ஸ்னால் 5th or 6th, அதாவது அந்த நாட்களில் நம்ம பண்ணும்போது there won't be any pain at all. So you have to mark the calendar every month one date. Stand in front of the mirror. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட அண்டர்கார்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரருக்கு நின்றுட்டு வி ஹாவ் டு see the breast. either both the breasts are normal, ரெண்டுமே நார்மலாக இருக்கா, இல்லைனா ஏதாச்சும் ஒன்று பெருசாக தெரியுதா, இல்லைனா எது செவந்து போயிருக்கா, whether there is any redness, swelling or anything in the nipple, all those things you have to see. If nothing is there, both the breasts are equally normal and there is no abnormality seen, then raise your both the hands in front of the mirror. Then you have to see whether both the breasts are lifting in the same capacity. If it is one is not lifting and one is only getting lifted, now that mean to say something there inside that breast which is not allowing to lift it because it is heavy. கரெக்டாக உள்ளே ஏதோ ஒரு ஹெவியாக ஒரு டியூமர் மாதிரியோ ஏதோ இருக்கிறதுனால இட் இஸ் நாட் கெட்டிங் லிஃப்டட். தட் இஸ் த ஃபஸ்ட்டு சைன். செகண்ட் வந்துட்டு யூ ஹாவ் டு எக்ஸாமின் த நிப்பிள், பிரெஸ்ட், எவ்ரி திங் இஸ் நார்மல்னா தென் யூ ஹாவ் டு யூஸ் யுவர் ஹேண்ட். பாம் தாங்க யூஸ் பண்ணணும். திஸ் பாம், நாட் த டிப் ஆஃப் த ஃபிங்கர் அண்ட் திஸ் பாமார் சர்ஃபேஸ், திஸ் இஸ் த ஃபிங்கர்ஸோட இந்த ஏரியாவை யூஸ் பண்ணணும் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு, பட் நாட் த ஃபிங்கர் டிப்ஸ். அண்ட் யூ ஷுட் நாட் ஹோல்ட் the breast like this because breast itself is a glandular tissue. மார்பகங்களில் இருக்கிறது வந்துட்டு ஒரு செக்ரீட்டரி கிளாண்டுங்கிறதுனால டெஃபினட்டாக இட் வில் பி நம்ம இப்படி டச் பண்ணி பார்க்கும்போது உள்ள சம்திங் இஸ் ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் மில்க் கிளாண்ட்ஸ். ஸோ இட் ஷுட் நாட் பி எக்ஸாமின்ட் லைக் தட். இட் ஹேஸ் டு பி எக்ஸாமின்ட் பை த palmar surface and this area of your fingers. So what you have to do is this சிம்பிளாக நான் ஒரு டயக்ராம் போட்டு வச்சுருக்கேன். திஸ் இஸ் த breast. திஸ் இஸ் ரைட் breastன்னு வச்சுக்கோங்களேன். நாலாக பிரித்தோம்னா திஸ் இஸ் ரைட் அப்பர் குவாட்ரண்ட், லோவர் குவாட்ரண்ட், இன்னர் குவாட்ரண்ட், அப்பர் இன்னர் குவாட்ரண்ட், அப்பர் லோவர் குவாட்ரண்ட், இப்படி தான் நாங்கள் டிவைட் பண்ணுவோம். அண்ட் இட் ஹேஸ் டு பி ஆல்வேஸ் இன்ஸ்பெக்டட் இன் த clockwise manner. வாட் இஸ் clockwise? clockwise-னால் இப்படி கடிகாரம் எந்த பக்கம் சுற்றுறதோ அது clockwise, ஆப்போசிட் டைரக்ஷன்னா இட் இஸ் ஆன்டி clockwise. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் எக்ஸாமினிங் யுவர் breast லைக் திஸ் இன் த clockwise டைரக்ஷன். இப்படி பார்க்கணும். அதுக்கப்புறமா தென் இன்னர் சர்ஃபேஸு, அதுக்கப்புறமா அகெயின் இன்னர். ஸோ த ஹோல் breast won't be covered in one circle. It has to be done 3 circles at least till the area of the nipple. எதுக்காக clockwise direction சொல்கிறோன்னா, இங்கே பார்த்துட்டு டக்குன்னு இங்கே பார்த்துட்டு அப்புறமா நான் இங்கே பார்த்தோமா இல்லையான்னு தெரியாது, இங்கே பார்த்தோமா இல்லையா தெரியாது. ஸோ நம்ம பீரியாடிக்கலாக சிஸ்டமேட்டிக்காக ஒரே டைரெக்ஷனில் பார்த்துட்டு வரும்போது, இன்னர் சர்க்கிள்ஸ் இப்படி பார்த்துட்டு வரும்போது டெஃபினெட்லி யூ won't மிஸ் எனி ஏரியாஸ். ஓகேவா? அது பார்த்த பிறகு தென் யூ ஹாவ் டு ப்ரெஸ் த நிப்பிள். அந்த முளைக்காம்பு இருக்கு இல்லைங்களா, அதில் அழுத்தி பார்த்தீங்கன்னா அதில் மில்க் வருதோ, இல்லைன்னா பிளட் செக்ரீஷன் வருதோ, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பஸ்ஸு மாதிரி ஏதாச்சும் டிஸ்சார்ஜ் வந்தால் சம்திங் தேர் இன்சைடு.
யூஸ்வலாக பாலூட்டும் தாய்மார்களுக்கு இஃப் வி ஆர் ப்ரெஸ்ஸிங் தேர் வில் பி மில்க் செக்ரேஷன். மில்க்கு கொடுக்காத அம்மா ஃபீட் பண்ணாத மதர்ஸ்க்கு இஃப் வி ஆர் ப்ரெஸ்ஸிங் அண்ட் வி ஆர் கெட்டிங் சம் டிஸ்சார்ஜ்னா இட் இஸ் நாட் நார்மலுங்க. ஸோ தட் யூ ஹாவ் டு இம்மீடியட்லி கோ அண்ட் சி யோர் டாக்டர். தட் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா? தென் ஆஃப்டர் எக்ஸாமினிங், ஸோ எப்படி இதை எக்ஸாமின் பண்ணணும்னா usually the left breast will be examined by the right hand and the right breast will be examined by the left hand. ஸோ ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்ம வந்து ஈக்குவலாக எக்ஸாமின் பண்ணிவிட்டு தென் யூ ஹாவ் டு லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸு. ஆம்பிட்டுக்கு கீழே ஏதாச்சும் இருக்கா கட்டிகள் கழலைகள். ஸோ உள்ள கட்டி வந்தாலும் மார்பகத்துக்கு உள்ள கட்டி வந்தாலும் தேர் வில் பி lymph node enlargement in the axillary. So axillary lymph node enlargement is very very important. ஸோ அங்கேயும் ஏதாச்சும் கட்டியோ கழலையோ ஏதோ இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பெயின் இருக்கான்னு பார்த்துக்கணுங்க. ஸோ போத் த breast முடிஞ்சாச்சு, போத் த axillary pits முடிஞ்சாச்சு. தென் ப்ரெஸ்ஸிங் த நிப்பிளை ப்ரெஸ் பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. இல்லை எனக்கு ஏதோ இருக்கா மாதிரி இருக்குது, கொஞ்சம் செக்ரீஷன் இருக்குது, நான் ஆனால் பாப்பாவுக்கு பால் கொடுக்கல, இல்லை எனக்கு ஏதோ அழுத்தும் போது பிளட் வருது, எனக்கு உள்ள பெயின் இருக்குது, நான் அழுத்தி பார்க்கும்போது கட்டி மாதிரி ஏதோ உருளுது, இது மாதிரி எது இருந்தாலுமே இம்மீடியட்லி கோ டு யுவர் டாக்டர் அண்ட் டேக் அ கன்சல்டேஷன். பிகாஸ் பிரெஸ்ட் கேன்சர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் க்யூர் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. பிகாஸ் இட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸு. ஸ்க்ரீனிங் பண்ணுறது நம்மளே பார்த்துக்கிறது இன் அவர் ஹேண்ட்ஸு. நம்மளால் நின்று பார்க்க முடியலன்னா மிரருக்கு நின்று படுத்துக்கிட்டு கூட பார்க்கலாம். யூஸ்வலாக டாக்டர்ஸ் வில் எக்ஸாமின் இன் த லையிங் டவுன் பாஸ்டர். எந்த பாஸ்டரில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பாஸ்டரில் எவ்ரி மந்த் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணி பார்த்துக்கோங்க ப்ளீஸ். திஸ் இஸ் ஃபார் யோர் சேஃப்டி அண்ட் இட் வில் ரெடியூஸ் த incidence of breast cancer getting in advanced stage. It will be coming because நம்ம அம்மாவுக்கு இருந்தாலும் அக்கா தங்கைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நம்ம ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோம்னா ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஒரு சிம்பிள் சர்ஜரி பண்ணி முடிச்சிடலாம். தேங்க்யூ.